அவுரங்கசீப்பின் மரணத்திற்கு பின்பு முகலாய பேரரசு மெதுவாக பலவீனமடைந்த காலகட்டத்தில் இந்தியாவினுடைய அரசியல் நிலைமை பெரும் மாற்றங்களுக்கு உள்ளாகத் தொடங்கியது. ஆளுமையில்லாத பேரரசர்கள், தளர்ந்த ஒரு நிர்வாக அமைப்பு, சுதந்திரமடைந்த மாநில ஆளுநர்கள், குறைந்த நிதி ஆதாயம், வரலாற்று பெருமையை மட்டுமே சுமந்த தலைமை, இவை அனைத்தும் இந்தியாவை ஒரு அடுத்த கட்ட சூழ்நிலைக்கு அழைத்துச் செல்லக்கூடியதாகவே இருந்தது. இந்த இடைவெளியில் இந்தியாவினுடைய வடமேற்கு எல்லைகள் கடந்து வரலாற்றிலே இரத்தத்தால் எழுதப்பட்ட நிகழ்வுகளை உருவாக்கியவர்கள்தான் நாதிர் ஷா மற்றும் அகமது ஷா அப்தாலி ஆகிய இருவருமே இந்தியர்கள் கிடையாது, இருவருமே வெளிநாட்டு அரசர்கள். ஆனால் இரண்டு பேருமே இந்திய வரலாற்றில் ஒரு நேஷனல் லெவல் சேஞ்ச், அதாவது தேசிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள். இவர்களுடைய தாக்குதல்கள் வெறும் சோதனைகளாக அல்ல, அது இந்திய அரசியல் நிலையை மாற்றியதோடு மட்டுமில்லாமல் இந்திய மக்களுடைய உள்ளுணர்வையும் கொந்தளிக்க வைத்தது. அவர்களுடைய தாக்குதல்கள் ஒரு புதிய அரசியல் அவநம்பிக்கையையும் உருவாக்கியது. நாதிர் ஷா என்பவர் ஒரு சாதாரண அரசர் அல்ல. இவர் ஈரானின் வடகிழக்கு பகுதியான ஹோரசானிலே பிறந்தவர். ஆரம்பத்தில் சிறிய வனத்தோட்ட காவலாளியாக இருந்த இவர் தன் சூழ்நிலையை மாற்றிக்கொள்வதற்காக சிறப்பான இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டார். நேர்மையும் சூழ்ச்சி அறிவும் தன்னம்பிக்கையும் கொண்ட இவரால் சஃபாவித் பேரரசை வீழ்த்தி தானே ஈரானின் பேரரசராகவும் உயர்ந்தார். 1736 ஆண்டிலே தன்னை ஈரானுடைய பேரரசராக அறிவித்த இவர் தன் ஆட்சியை சிரமமில்லாமல் நிலைநாட்டியதற்கு பின்பு தனது பார்வையை இந்தியாவை நோக்கி திருப்பினார். முக்கியமான காரணம் என்னவென்றால் இந்தியாவினுடைய செல்வம். அப்போதைய இந்தியாவிலே முகலாய அரசின் மைய அதிகாரம் இருந்த போதிலும் கூட பெரும்பாலான மாநிலங்கள் தங்களுக்கென தனிப்பட்ட வலிமையை பெற்றிருந்தார்கள். வங்காளம், பீகார், பஞ்சாப் மற்றும் கர்நாடகா போன்ற முக்கிய பகுதிகள் தங்களின் சொந்த நவாப்களின் வழியாக ஆளப்பட்டு வந்தார்கள். ஆனால் இவை அனைத்துமே பெயரளவில் மட்டுமே முகலாய பேரரசுக்குள் வந்திருந்தன. நிஜ ஆட்சி என்பது அந்தந்த மாநிலங்களுக்குள் மட்டுமே தங்கியிருந்தது. இதனையெல்லாம் நன்கு புரிந்து கொண்ட நாதிர் ஷா இந்தியாவை இலக்காக கொண்டு படையெடுப்புக்கான திட்டத்தையும் வகுத்தார். அந்த காலத்திலே இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலே பாதுகாப்பு மிகவும் குறைவாக இருந்தது. எல்லை பாதுகாப்பு இல்லை, முகலாய படை உருகுலைந்த நிலை. இதனையெல்லாம் கவனித்த நாதிர் ஷா 1739 ஆண்டில் கைபர் வழியாக 26,000க்கும் மேற்பட்ட தன் வீரர்களோடு இந்திய எல்லையை தாண்டி நுழைந்தார். அவருடைய படை நடவடிக்கையை எவரும் எதிர்பார்க்கவில்லை என்பதுமே கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். வட இந்தியாவினுடைய முக்கிய நகரங்களை கடந்து வந்த அவர் சிறிது காலத்திலேயே டெல்லியை நோக்கும் பாய்ந்தார். முகமது ஷா அப்போது டெல்லியினுடைய முகலாய பேரரசராக இருந்தவர். அவரது ஆட்சியிலே பேரரசின் பெயரே இருந்தாலும் செயல்பாடு என்பது குறைவானதுதான். இராணுவ தளவாடங்களெல்லாம் பழுதுடைந்து காணப்பட்டன. அதிகாரிகளின் அனுசரணை குறைந்திருந்தது. நதிகள், வருவாய்த்துறைகள் அனைத்தும் தளர்ந்திருந்தது. பயன்படுத்தி கொண்ட நாதிர் ஷாவுக்கு டெல்லி நகரை எளிதாக அடைவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தது. நாதிர் ஷா டெல்லிக்கு வந்ததும் முகலாய பேரரசர் முகமது ஷாவை நேரில் சந்தித்து அரசவைக்குள் நுழைந்தார். அரசர் தன்னை வரவேற்ற போதும் நாதிர் ஷாவின் மனம் வெகுவாக குழப்பத்திலேயே இருந்தது. காரணம், டெல்லி நகரின் தன் படைத்தலைவர்களில் சிலர் வன்முறையில் சிக்கியதாக வந்த தகவல். அதன் விளைவாக 1739 ஆண்டு மார்ச் மாதம் 22 டெல்லியில் வன்முறை நிகழும்படியாக நாதிர் ஷா அறிவுறுத்தினார். இந்த வன்முறையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள். இன்று வரலாற்றிலே இது டெல்லி படுகொலை அல்லது டெல்லி இரத்த வெள்ளம் என்று கூட அழைக்கப்படுகிறது. இந்த கொடூர சம்பவம் இந்தியாவின் பூர்வீக மக்களின் மனதிலே பாதுகாப்பற்ற நிலையையும் ஏற்படுத்தியது. வெளிநாட்டு படையெடுப்பாளர்கள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கக்கூடும் என்பதை மக்கள் உணர்ந்தார்கள். அது மட்டுமல்ல, நாதிர் ஷா டெல்லி நகரத்தில் இருந்து பெறக்கூடிய அனைத்து பொருட்களையும், நகைகளையும், வைரங்களையும், பொருளாதார சேமிப்புகளையும் எடுத்துச் சென்று விட்டார். இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியவை கோஹினூர் வைரம், பீக் ஆஃப் தெஹ்லான் வைரம் மற்றும் தங்க நாணயங்கள் ஆகியவற்றை குறிப்பிடலாம். இந்த சம்பவத்திற்கு பின்பு நாதிர் ஷா டெல்லியின் நிலைநாட்டிய அந்த பயத்தன்மையால் அவர் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்ப்பு என்பது யாரிடமிருந்தும் உருவாகவில்லை. முகலாய அரசர் முகமது ஷா உட்பட ஆட்சியில் இருந்தவர்களும் அமைதியாகவே இருந்தார்கள். இந்திய நிலத்திலே தற்காலிகமாக வந்த நாதிர் ஷா தன் பணி முடிந்ததும் ஈரானுக்கு திரும்பினார். ஆனால் திரும்பும் போதே ஒரு பேரரசின் பொலிவை இழந்த தலைநகரமாகவே டெல்லி மாறிவிட்டது. நாதிர் ஷாவின் தாக்குதலுக்கு பின்பு இந்தியாவின் பாதுகாப்பு கோடுகள் முற்றிலுமாக சிதைந்தன. மக்களின் நம்பிக்கை சிதைந்தது. அரசர்கள் மேல் இருந்த மரியாதை வீழ்ந்தது.
வல்லுநர்கள் வரலாற்றை எழுதும்போது இந்த தாக்குதல் இந்திய மனசாட்சியில் ஒரு பிளவை ஏற்படுத்தியது என்பதை அவர்களின் கூற்றாக எழுதுகிறார்கள். இந்தியா பாதுகாப்பற்றது என்பதை உலகம் உணர்ந்தது. அதைத் தொடர்ந்து அவருடைய படைத்தலைவர்களில் ஒருவரான அகமது ஷா அப்தாலி வரலாற்றின் முந்தைய கதையை தொடர்ந்து எழுத துவங்கினார். அகமது ஷா அப்தாலி நாதிர் ஷாவின் படை வீரராவார். அவர் நாதீரின் துரானி இராணுவத்தின் ஒரு முக்கியமான தளபதியாகவும் இருந்தவர். நாதீரின் இறப்புக்கு பின்பு கந்தஹாரை தளமாக கொண்டு தன்னுடைய அரசாங்கத்தையும் உருவாக்கினார். இவர் பின்பு அப்தாலி பேரரசு என்ற அடையாளத்தில் ஆப்கானிஸ்தானின் அரசராகவும் மாறினார். இவருடைய ஆட்சியின் நோக்கம் மட்டும் வேறுபட்டது. இந்தியா மீண்டும் ஒரு இலக்காக மாற்றி அமைப்பதே அவருடைய நோக்கம். ஆக அகமது ஷா அப்தாலி நாதிர் ஷாவின் தாக்குதலுக்கு பின்பு ஏற்பட்ட பாதுகாப்பு வெற்றிடத்தை கவனித்து இந்தியா மீது பல்வேறு முறை படையெடுத்தார். 1748 முதல் 1767 வரை முழுவதுமாக 7 முறை இந்திய எல்லைகளை கடந்தார். ஒவ்வொரு முறை வந்தபோதும் அவருடைய நோக்கம் வெறும் கொள்ளையடிப்பதற்கானதாக அல்ல, இந்திய அரசியல் நிலைமையை கட்டுப்படுத்தும் எண்ணமும் அவருக்குள் இருந்தது. அப்தாலியின் தாக்குதல்கள் முதலில் பஞ்சாப் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை மையமாக கொண்டிருந்தன. ஆனால் காலப்போக்கில் அவருடைய பார்வை முழு இந்தியாவையும் அடைந்தது. டெல்லி, மீரட், மதுரா, அலிகார், ஆக்ரா மற்றும் ரோஹில்கண்ட் உள்ளிட்ட முக்கியமான நகரங்களில் இந்திய அரசியலை உடைத்தெரிக்கும் விதமான வெகுஜன தாக்குதலையும் அவர் மேற்கொண்டார். ஒவ்வொரு முறை அவர் வந்தபோதும் இந்திய ஆட்சி தலைமை அமைப்புக்குள் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி முகலாய அரசர் அழிக்கப்படவில்லை என்றாலும் கடைசி வரிசையிலே அவர் நின்று ஒரு பிரதிநிதியாகவே இருந்து கொண்டிருந்தார். அதை போல இன்னொரு பக்கம் மராத்தா ஆட்சியினுடைய எழுச்சியும் அப்தாலியின் வருகையோடு நேருக்கு நேர் மோதக்கூடிய நிலைமையை உருவாக்கியது. மராத்தாக்கள் பூனேயை தளமாக கொண்டு தென்னிந்தியாவில் இருந்து வட இந்தியா வரைக்கும் தங்கள் ஆட்சி பீடங்களை விரிவுபடுத்தியிருந்தார்கள். இது அப்தாலியின் கண்களில் எதிர்ப்பு சக்தியாகவே தெரிந்தது. 1750களில் பஞ்சாபை கைப்பற்றிய அப்தாலி சீக்கியர்களிடம் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டார். ஆனாலும் இந்த தாக்குதலுக்கு பின்பு இருந்தது ஒரு மூல நோக்கம், அதாவது மராத்தாக்களை தடுப்பதும் பஞ்சாப் வழியாக இந்தியாவை முழுவதும் கட்டுப்படுத்துவதும். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில்தான் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வாக 1761ஆம் ஆண்டு நடந்த 3வது பானிபட் போரும் அமைந்திருந்தது. பானிபட் டில்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய நகரம். இந்திய வரலாற்றில் இங்கு ஏற்கனவே 2 முக்கிய போர்கள் நடந்திருந்தன. பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடியின் போராக அது இருந்தது. ஆனால் 1761 நடந்த 3வது பானிபட் போர் எண்ணிக்கையிலும் தாக்கத்திலும் இந்திய வரலாற்றின் மிகப்பெரிய பரிதாபம். இந்த போர் இந்தியாவில் உள்ள சாம்ராஜ்யங்களுக்கு இடையில் நேரடியாக நடந்தது அல்ல. அது வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு படை உள்ளூர் ஆட்சியை வெல்ல முயன்ற ஒரு நிகழ்வு. மராத்தாக்கள் 2ஆம் பாஜிராவின் தலைமையிலே வட இந்தியாவை நோக்கி விரைந்தார்கள். அவர்களோடு உள்ள விஸ்வாஸ் ராவ், சதாசிவராவ், மல்ஹார் ராவ் மற்றும் ஸ்கிந்தியா படைகளும் வந்திருந்தன. எதிரில் அகமது ஷா அப்தாலி, ரோஹில்லா, அவத் நவாப் மற்றும் அப்தாலி படைத்தலைவர்களுடன் இருந்தார்கள். 1761 ஜனவரி 14 அன்று நடந்த போர் சுமார் 12 மணி நேரத்திற்குள் முடிவச்சது. ஆனால் இந்த போருடைய தாக்கமோ பல ஆண்டுகள் நீடித்தது. மராத்தாக்களுடைய இணைப்பு திட்டங்கள் முற்றிலும் சரியாக செயல்படவில்லை. இதனால் போரின் நடுவிலே பல மராத்தா படைகள் முற்றிலும் முறியடிக்கப்பட்டன. விஸ்வாஸ் ராவ் போர்க்களத்திலே சுட்டுக் கொல்லப்பட்டார். சதாசிவராவ் வீரமாக போராடி இறந்து போனார். மராத்தா வரலாற்றில் இதுவே மிக கடுமையான இழப்பாகவும் கருதப்படுகிறது. பானிபட் போரின் முடிவிலே 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது 18ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த மிக அதிக உயிரிழப்பு கொண்ட போர் என்பதில் ஐயமில்லை. இந்த போர் மராத்தா அரசினுடைய பொலிவுக்கு ஒரு விரிவான முடிவையும் எடுத்து வைத்தது. மராத்தாக்களின் பூனே அரசு தங்களிடம் இருந்த நம்பிக்கையை இழக்க ஆரம்பித்தது. தென்னிந்தியா முதல் ஹரியானா வரைக்கும் அவர்கள் பரவி இருந்தாலும் கூட ஒருங்கிணைந்த பொது பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க முடியாத நிலையும் அவர்களுக்கு இருந்தது. ஆக அகமது ஷா அப்தாலி பானிபட்டு போரில் வெற்றி பெற்ற பின்பு இந்தியாவில் நிலைப்படுத்தப்பட்டிருந்த நிரந்தர ஆட்சி அமைப்பை அவரால் உருவாக்க முடியவில்லை. ஆக அகமது ஷா அப்தாலி பானிபட் போரிலே வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இந்தியாவில் ஒரு நிலையான ஆட்சியை அவரால் உருவாக்க முடியவில்லை. ஒரு ஆப்கன் போர் வீரராகவே இந்திய தாக்குதல்களை அவர் மேற்கொண்டார். தனது இலக்கை சாதித்த பின்பு அவர் திரும்பிக் கொண்டார். இந்தியா ஒரு சிறந்த சாம்ராஜ்யம் ஆகலாம், ஆனால் அதற்கு ஒருங்கிணைந்த நிலையான பாதுகாப்பு தேவை. அவர் செய்தது ஒரு புரியாத தீர்மானமே. வெற்றி பெற்ற பின்பு அமைதியாக தனது நாட்டிற்கு சென்று விட்டார். இந்தியா மீது நிரந்தர ஆட்சியை நிறுவும் எண்ணம் அவருக்கு இருந்ததாக வரலாறு கூறவில்லை. ஆக அப்தாலியின் தாக்குதல்கள் ஒரு பரிதாப நிகழ்வாக முடிந்தாலும் கூட இந்திய அரசியலில் முக்கியமான அறிவுபடுத்தும் கண்ணோட்டமாக அது அமைந்தன.
முகலாயர், மராத்தாக்கள், நவாப்கள் என யாருமே இந்தியாவின் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு தேவையை புரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொருவரும் தங்கள் பகுதிசார் சாம்ராஜ்யங்களை முன்னிறுத்துவதற்காகத்தான் முயன்றார்கள். இதை சரியாக புரிந்து கொண்டவர்கள் கிழக்கிந்திய கம்பெனி தான். அதனால்தான் கிழக்கிந்திய கம்பெனியின் வருகைக்கு பின்பு அவர்களின் நிர்வாக அதிகாரத்தை இந்திய மக்களே ஏற்கும் நிலை உருவாகியது. ஆக நாதிர் ஷா மற்றும் அகமது ஷா அப்தாலியின் தாக்குதல்கள் இந்தியாவின் மத்திய அரசியலை 3 பகுதிகளாக பிரித்தது. முதலாவதாக, இந்தியா முழுவதும் ஒரு மைய அரசு இல்லாத நிலை. இரண்டாவது, வெளிநாட்டு படையெடுப்புகள் எளிதாக நுழையக்கூடிய பாதுகாப்பற்ற சூழ்நிலை. மூன்றாவது, இந்தியர்களிடையே வலுவான தேசிய உணர்வு இல்லை. இவை 3ம் இணைந்து இந்தியா அடுத்த 100 ஆண்டுகளில் ஆங்கிலேயர்களின் கைக்குள் அடிபணியும் சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது. இவர்கள் எதிராளிகளாக, ஆக்கிரமிப்பாளர்களாக, கொடுங்கோலர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாக இந்தியா தன்னுடைய எதிர்காலத்தையும் சிந்திக்க துவங்கியது. ஆக நாதிர் ஷா ஒரு பேரரசின் பதச்சம் என்ன என்பதை அவர் காட்டிக் கொடுத்தார். அகமது ஷா அப்தாலி போரால் ஒரு நாட்டின் வழிநடத்தல்களை எவ்வாறு முடக்க முடியும் என்பதை நிரூபித்தார். இருவருமே போர் வீரர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்தியாவிற்கு ஒரு சில பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டு சென்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.